திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 8வது வாக்கியம். தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படிங்கிற ஒரு தயிர் விற்கிறவ திருக்கோளூருங்கிற திவ்ய தேசத்தை விட்டு வெளியில போறா. அப்ப திரு ராமானுஜர் அவர்கள் திருக்கோளூருக்குள்ள வரார். அவர் இந்த பொண்ணுகிட்ட கேட்கிறார், எல்லாரும் திவ்ய தேசத்துக்குள்ள வரணும் தானே ஆசைப்படுவா, நீ ஏன் திவ்ய தேசத்துல இருந்து வெளியில போற அப்படின்னு கேட்கும்போது அவ 81 வாக்கியங்கள் சொல்லிட்டு, அந்த வாக்கியங்கள்ல அவ யாரை பத்தி சொல்றாளோ அவளை மாதிரி நான் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி ராமாயணம் மகாபாரதம் அங்க வர அதுல வர சீத்தையை போல, அதுக்கப்புறம் விதுரரை போல, அந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஆழ்வார்களை பத்தி இல்லாமல் சொல்ல போறா. இப்ப அப்படிலாம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இல்லை, அதனால இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. இப்ப நம்ம 8வது வாக்கியம் பார்க்கலாம். இதுல துருவனை பத்தி சொல்றான். துருவனை பத்தி நம்ம விஸ்தாரமா பாகவத்துக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். பாகத்துக்குள்ள போனா தெரிஞ்சுக்கலாம். துருவன்கிறவன் ஒரு ராஜாவோட பிள்ளை. அந்த ராஜாவோட பேர் உத்தானபாதர் அப்படின்னு. உத்தானபாதருக்கு 2 மனைவிகள், சுனித்தின்னு ஒரு மனைவி, சுருச்சின்னு ஒரு மனைவி. அந்த சுனித்தியோட பிள்ளை தான் துருவன், சுருச்சியோட பிள்ளை உத்தமன். ராஜா சுருச்சி மேலதான் அதிக அன்பு காட்டினார். அப்படிங்கிறதுனால சுருச்சியோடையும் உத்தமனோடையும் வாழ்ந்துட்டு இருக்கார். சுனித்தியும் துருவனும் வேற இடத்துல இருக்கா. ஒரு நாளைக்கு இந்த துருவன் ராஜாவோட ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவரோட மடியில உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்ப ராஜாவோட மடியில உட்கார போகும்போது அந்த சுருச்சி அங்க பாக்குறான். அதை பார்த்துட்டு, நீ அப்பாவோட மடியில உட்கார முடியாது, அதுக்கு தகுதி என்னோட பையனுக்கு தான் உண்டு. நீ அப்பாவோட மடியில உட்காரணும் அப்படின்னா என்னோட வயத்துல நீ பிறக்கணும். அதுக்கு நீ என்ன வேணுமோ, எந்த தபஸ் பண்ணுவியோ, என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நீ உட்கார முடியாது அப்படின்னு சொல்லும்போது உத்தானபாதர் அதை பார்த்துண்டு கண்டிக்காம இருக்கார். இந்த காட்சியில ரொம்ப 2 விஷயங்கள் நமக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கும். ஒண்ணு அந்த சின்ன பையன் அப்பாவோட மடியில உட்கார விடாம இந்த சுருச்சி பண்றாளே அப்படிங்கிறது ஒரு வருத்தம். 2வது அதை பார்த்துண்டு உத்தானபாதர் ஒன்றும் சொல்லாம இருக்காருங்கிறது அது இன்னொரு வருத்தம். இந்த பையனுக்கு புரிஞ்சு விடுறது, இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சுனித்தி 2 பேருமே இறங்கி போயிடுறான். சுனித்தி துருவன்கிட்ட சொல்றா, நீ இந்த என்னோட வயத்துல பிறந்திருக்க, பாவம், அதனால்தான் உனக்கு இந்த ஒரு கொடுப்பினை இல்லை, நம்ம அடுத்தாப்புல என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நாரதர் வர்றார். நாரதர் துருவனோட இதை பார்த்துட்டு, நிலைமையை பார்த்துட்டு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறார். இது இந்த ஒரு மந்திரம் நான் ஒரு உபன்யாசத்துல கேட்டதுதான், உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். துருவ சரித்திரம் நான் நிறைய இதுல உபன்யாசத்துல கேட்டிருக்கேன். அதனால அந்த அந்த மந்திரத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இது சொல்றேன். இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதை உபன்யாசக்கார எப்படி சொல்வா அப்படின்னா, 168 மணி நேரம் இடைவிடாது சொன்னா இதுக்கு நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதனால அதை நான் இப்ப உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மந்திரத்தை துருவன் ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு தபஸ் பண்றான். தபஸ் பண்ணி துருவனோட தபஸ் பாகவத்தை ரொம்ப பெருசா அதை பத்தி வர்ணனைகள்லாம் வருது. நான் அதுக்குள்ளெல்லாம் இப்ப போல. துருவனோட தபஸ் எப்படி இருந்தது, அதுக்கு என்ன பலன் வந்தது அப்படின்னாக்கா, முதல்ல துருவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்த நாராயணர் உள்ளுக்குள்ளேயே அவன் அவர் அனுபவிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் பிரத்யட்சமா துருவனுக்கு நட்சத்திர பதவி கொடுக்கறதா இந்த கதை முடியுது. அதுக்கப்புறம் அவன் துருவனோட ஆசை அப்பாவோட மடியில உட்காரணும்னு கடைசியில உலகத்தந்தை யார் அப்படின்னு தேடிட்டு போனான். அப்படிங்கிறதா திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, உலகத்தந்தை யாருன்னு இவ்வளவு சின்ன வயசுல கேட்க முடியுமா, நான் அந்த மாதிரி கேட்டேனா, நான் கேட்கல, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு அவ போறா. ரொம்ப அருமையான கதை. இதை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது படிச்சுக்கோங்க. அடுத்தாப்புல அவ சொல்ல போறது 3 எழுத்து சொன்னேனோ சத்திர பந்துவை போலே அப்படின்னு. இது 9வது வாக்கியமா வருது. இதோட விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம்.